இது என்னன்னு கூட தெரிலங்க. என்னான்னு தெரிஞ்சோடனே நெஞ்சே வந்துட்டு வெடிச்சிருச்சுங்க. இது வந்து ஃப்ளாஸ்கா? நான் கூட கேமரான்னு சொல்லிட்டு எடுத்து திருப்பி வந்து பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு காஃபி, டீ இதெல்லாம் கொண்டு போகிற ஃப்ளாஸ்க்கு. இந்த ஹீரோயின்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்குலாம் வந்து கொண்டு போவாங்களாம்ல. நமக்கு தெரிஞ்சது என்னமோ இந்த டப்பர் வேர் பாட்டில், நார்மல் பாட்டில், ரூ. 21 பாட்டில், ரூ. 10 பாட்டில் இதான் வந்துட்டு தெரியுங்க. நீங்கள் இதோட லாங் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் வந்துட்டு லாங் வீடியோன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து லிங்க் வந்து அனுப்புகிறேன். முக்கியமாக பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆஃபர் வீடியோஸ், குக்கிங் சேனல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி யூனிக்காக இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஐட்டத்தில் இந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க. இதை வந்து நான் எங்கள் அம்மாட்ட போய் காமிச்சேம்மா இதை வாங்குவோம்மா நம்ம வீட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என் கையில் எடுத்து போடுறதான் அளவு, அவ்வளோதான் எனக்கு வந்து தெரியும். இதெல்லாம் போட்டு நான் சமைக்கிறதுக்கு பெரிய செஃப்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னை திட்டி விட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் இதுலேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு இருந்துச்சு. லாங் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு மறந்துடாமல் லிங்க்னு வந்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்றீங்க. ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 26, ரூ. 41, ரூ. 80, ₹100 நிறைய ஐட்டங்கள் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இதில் வந்து தண்ணி இதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கலாம் போலாங்க. ஏன் இது வந்துட்டு குடை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு யோசிச்சிருந்தேன். அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு grip இருக்கணும் பார்த்தியா அப்படின்னு. மாடர்னைசேஷனில் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க மாதிரியே நான் வந்து பேசிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா முந்திக்கிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. இது என்னன்னு வந்துட்டு கேட்டேங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்கள். இந்த பக்கத்து வந்து சாதம் வச்சுக்கணும், இந்த பக்கத்து குழம்பு வச்சுக்கணும், இந்த பக்கத்து வெஞ்சனம் வச்சுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது தான் நான் நினைக்கிறேன். நிறைய உடன் ஐட்டங்களும் இருக்குது. லாங் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம மதுரை மாடதாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சன்னா ஸ்டோரில் 7th ஃப்ளோரில் போய் வாங்கிக்கோங்க.